மரியாதையுடன் மற்றும் சுதந்திரமாக வாழ்வதும் இறப்பதும் ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமையாகும். அதற்காக போராடி பெற்றுத் தருவது மிக புண்ணியமான செயலாகும். அப்பா, ஒரு வழியா பசங்களை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. இனி எனக்கு ஒரு வேலையை தேடி ஆகணும். ஏன்பா, ஸ்கூல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பெருசா இருக்கு. பீமா இந்த ஸ்கூல்ல பார்த்ததுமே சந்தோஷப்பட்டிருப்பான்ல. அவன் என் பிள்ளை அப்படித்தானே இருப்பான். ஸ்கூலுக்கு போகும்போது அவன் கால் தரையிலேயே இல்ல. நம்ம பீமா ராவ் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். என்னாச்சு? என்னாச்சு? என்ன எல்லாரும் சீக்கிரமா வந்துட்டீங்க? என்ன அதுக்குள்ள ஸ்கூல் விட்டுட்டாங்களா? நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்? எங்களை வெளியே நின்னே படிக்கணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு கேட்கலன்னு நாங்க அவர்கிட்ட சொன்னா, ஐயா திருப்பி என்கிட்ட படிச்சு பெரிய பேரிஸ்டர் ஆக போறியான்னு கேக்குறாரு. அப்படி நாங்க என்ன தப்புப்பா பண்ணிட்டோம்? அழாதப்பா, அழாதன்னு அமைதியாரு. பாலா எங்க? தெரியாதுப்பா. ஆனா பீம் சொன்னது சரிதான். நாங்க அந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டோம். நீங்க அந்த ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். இங்க பாருப்பா, நீ ஸ்கூலுக்கு போகலன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? படிக்க விருப்பம் இல்லாம ஸ்கூலுக்கு போகலன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றது? எப்படி படிப்போம்? போராடி படிக்கணும். போராடாம எதுவும் கிடைக்காது. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், ஒளிய கூடாது. நாளையில இருந்து நாம இதுக்காக தான் போராடணும். நீங்க எல்லாரும் கிளாஸுக்கு வெளியே இல்ல, கிளாஸுக்கு உள்ள இருந்து தான் படிக்க போறீங்க. நான் ஒன்னு சொல்றேன், உன்னை மனசுல நல்ல பதிய வச்சுக்கோ. நீ படிக்கிறதுக்காக என்ன போராட்டமா இருந்தாலும், அது எவ்வளவு கடினமா இருந்தாலும், நீ கண்டிப்பா போராடிதான் ஆகணும். அதுல நீ ஜெயிச்சே ஆகணும். இதுதான் உனக்கான மிகப்பெரிய பரீட்சை. நாளையில இருந்து நீ இதைதான் செஞ்சாகணும். நாளைக்கு நாங்க வகுப்புக்குள்ள இருந்து தான் படிக்கணும். சபாஷ் ராக்கண்ணா. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? அப்பா, எங்களை யாருமே உள்ள உட்கார விடலப்பா. அண்ணே, நம்ம நாளையில இருந்து கிளாஸுக்குள்ள இருந்து தான் படிக்கணும். நம்ம எல்லாருக்கும் இதுதான் முதல் பரீட்சைன்னு அப்பா சொல்லியிருக்காரு. இதுல நாம ஜெயிச்சே ஆகணும். இரநூத்தி 41, 242, 243, 244, 245. நட்சத்திரத்தை என்றதை நிறுத்துறியா? உன்னால் எண்ணி முடிக்கவே முடியாது. நீ என்ன யோசனை பண்ணுற பீம்? ஆமாம் பீம், நீ என்ன யோசிக்கிற? இல்ல, நாளைக்கு நம்ம எப்படி வகுப்புக்குள்ள உட்கார்ந்து படிக்கிறது? நான் நினச்சேன் இவன் அதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருப்பான். ஏதாவது வழி கண்டுபிடிச்சியா? அதைத்தான் யோசிக்கிறேன். நல்லா சிந்தி. ஒரு வேளை ஏதாவது கிடச்சதுன்னா எங்ககிட்ட சொல்லு. இப்போ நான் நட்சத்திரத்தை என்றேன். 246, 247, 248,
249. விஷயம் தெரியுமாண்ணே? இங்க புதுசா வந்திருக்கானே அவன் பசங்களை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறான். என்னப்பா சொல்ற? இவனுங்க படிச்சு பெரிய ஞானிகளாக போறானுங்களா? ஆமா, அதுக்கு தானே அவன் படிக்க வைக்கிறான். யாருக்கு தெரியும், நாளைக்கு நமக்கே அவன் பாடம் எடுக்கலாம். காலம் இப்படி மாறிடுச்சே. நேத்து வரைக்கும் அவனுங்க நமக்காக சேவை பண்ணிட்டு இருந்தானுங்க, நம்ம காலு கீழே இருந்தானுங்க. இன்னைக்கு நம்ம தலைக்கு மேல உட்காருவானுங்களா? அப்படிதான். நேத்தி வரைக்கும் அடிமையா இருந்தவனுங்க இன்னைக்கு சொந்த காலில் நிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க இப்படியே முன்னேறிக்கிட்டு இருந்தானுங்க. பாத்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் இவனுங்க நம்மளையே ஆள ஆரம்பிச்சிருவானுங்க. அக்கிரமம், பெரிய அநியாயம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நிலைமை நமக்கு வந்துருச்சா? சுத்தமா இருக்கிற ஊரை இவனுங்க கெடுத்துருவானுங்களே. எல்லை மீறி தான் போறானுங்க. அவனுங்களை ஏதாவது செஞ்சே ஆகணும். ஏய் நில்லு, ரொம்ப வேகமா போற. இங்க வா. சரி சொல்லு, உங்க சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்? கொஞ்சம் பேருக்கு தான், நிறைய பேருக்கு தெரியாது. உன் பையன் படிக்கிறானா என்ன? இல்ல, என் பையன் தான் படிக்கலையே. அப்போ உன் நண்பனுக்கு சொல்லி புரிய வை. அவன் பசங்களை படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்ல. படிச்சு அவனுக்கெல்லாம் பெரிய வித்வானாக போறானுங்களா என்ன? இங்க பாரு, கேளு. உன் நண்பன்ல அவன் ரொம்ப தான் பண்றான். அவனுக்கு சொல்லி புரிய வை. எங்களை பத்தி தெரியும்ல, நாங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் ஸ்கூலுக்கு போறதுக்கு உயிரோடவே இருக்க மாட்டானுங்க. புரிஞ்சுதா? ஐயோ, நீங்க அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் புரிய வைக்கிறேன். பாவம் சின்ன பசங்க. உனக்கு புரியுதுல, அவங்களுக்கும் புரிய வை. இந்த ஊர்ல அதெல்லாம் நடக்காது. இங்க பிறக்கும் போதே ஜாதி இருக்குது, செத்தாலும் அந்த ஜாதி விட்டு போகாது. நீங்க எங்களுக்கு மேல வளரலாம்னு நினைக்கிறீங்கல்ல, முதல்ல அதை நிறுத்த சொல்லு. உடனே போய் சொல்லு, இந்த படிக்கிற எழுதுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். புரியுதா? கிளம்பு கிளம்பு. எழுத படிக்க போறானுங்களா? எங்க இருந்து தான் வந்தானுங்களோ? ராம்ஜி, எல்லாரும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நான் இப்பதான் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன், என்ன தடுத்துட்டாங்க. உன் நண்பங்கிட்ட போய் அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணான்னு சொல்லுன்னு சொல்றாங்க. ஆமா, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? என் பசங்க படிக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு என் பசங்க படிப்பை நிப்பாட்டவா? வேண்டாம் அன்பா, நீ அப்படி செய்ய நான் எப்பவும் சொல்ல மாட்டேன், தெரியும்ல. என் பசங்களை நான் எப்பவுமே ஸ்கூலுக்கு அனுப்புனதில்லை. ஏன்? ஏன்னா எனக்குள்ள பயம் இருக்கு. ஆனா நீ இவங்களோட பேச்சுக்கு மதிப்பே கொடுக்காத. உன் பசங்களை படிக்க வை, ரொம்ப நல்லா படிக்க வை. எந்த புத்தகங்கள் அடிப்படையா வச்சு இவங்க நம்மளையெல்லாம் ஆள்றாங்களோ ஆட்டி படைக்கிறாங்களோ அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இங்க பாரு ராம்ஜி, இன்னைக்கு இந்த வழியா போகாத, அந்த வழியா போ. புரிஞ்சது. ஞானத்துக்கான வழி ஒண்ணுதான். என் பசங்க அதையும் கத்துக்கணும். பள்ளிக்கூடம் போற வழி இதுதான். இந்த வழியா தான் நாங்க போவோம். வாங்கப்பா, வா பீம்.
நீ என்னையா பண்ற? பார்த்து ஊத்த மாட்டீங்களா? தண்ணியில தூசி விழுந்துடுச்சு, அதான் ஊத்துனேன். இப்போ உன் பையன் குறுக்க வந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உன் பசங்களை ஒழுங்கா பார்த்து போக சொல்லு, இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஏய் நிறுத்து, என்ன பண்ற? இங்க பாருங்க, இவன் துண்டை அசிங்கம் பண்ணிட்டான். அவனுக்கு இவ்வளவு திமிரா? பாருங்க, நான் சொல்ல சொல்ல கேட்காம பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு இவ்வளவு திமிரா? எங்க துணியிலேயே கை வைப்பியா? பாரு, நான் இப்ப யாருன்னு உனக்கு காட்டுறேன். உனக்கெல்லாம் அடிச்சாதான். ஏய், என்ன ஒண்ணு தெரியாதவன் நினைச்சீங்களா? ஏய் இருடா, என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. வெள்ளக்கார அரசாங்கத்துல வேலை பார்த்தவனா, கம்பெனி படையில நான் சுபேதார் ரேங்க்ல இருந்தவன். என் பசங்க கிட்ட மட்டும் யாராவது பால் ஆட்டீங்க, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். புரியுதா? அப்பா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்கப்பா. நீ வாப்பா. பசங்களா, சில நேரங்கள்ல அநீதிக்கு எதிராக போராட குரலை வசதி தான் ஆகணும். இல்லைன்னா அநீதி பண்றவங்க அவங்க பண்றதுதான் சரின்னு தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பீம், அவங்க உள்ளே உட்கார விட மாட்டாங்க. ஏதாவது யோசிச்சியா, இல்லை திரும்பவும் ஜன்னல் வழியாக தான் கற்றுக்கணுமா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் என் வகுப்புக்கு போகிறேன். உள்ளே உட்கார்றதுக்கு ஏதாவது திட்டம் வந்துச்சுன்னா எனக்கும் சொல்லுங்கள், சரியா? வானே, எங்க போறீங்க? நில்லுங்க. உங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நேத்து ஐயா சொன்னாருல, திரும்பவும் போறீங்க? நேற்று சொன்னது காதில் சரியா விடலையா? ஒரு அடி கூட உள்ளே எடுத்து வைக்கக்கூடாது.
போங்க, போய் எங்க நின்னீங்களோ அங்கே நில்லுங்க. அண்ணே, நீயும் இந்த மாதிரி படுத்துரு. இவங்க எப்படி உள்ள போறாங்கன்னு பார்க்கலாம். ஏய், இங்க என்ன பண்ற? எந்திரி. நாங்க எப்படி உள்ள போறது? இவன் இப்படி வழியிலே படுத்து கிடக்குறானே, இப்போ என்ன பண்றது? உள்ள இருந்து கம்ப எடுத்துட்டு வா, நான் அடிச்சு எழுப்ப வைக்கிறேன். நீ அடிச்சாலும் நான் எழுந்திருக்க மாட்டேன். எழுந்திரு, நாங்க உள்ள போகணும். எழுந்திரு. நாங்க உள்ள போகணும். இங்க என்ன நடக்குது? வழி விடுங்க. இவன் என்ன இப்படி பண்றான்? இது என்ன படுத்து தூங்குற இடமா? ஐயா தான் உள்ள வரக்கூடாது, வெளியில நின்னே படிக்க சொன்னாரு. ஆனா அப்படி நின்னா எதுவும் கேட்க மாட்டேங்குது, எதுவும் புரிய மாட்டேங்குது. கேட்கலன்னு ஐயா கிட்ட சொன்னா படிச்சு பாரிஸ்டர் ஆக போறியான்னு கேக்குறாரு. ஒண்ணு எல்லா பசங்களும் என் கூடயே வெளியில நின்னு கத்துக்கட்டும், இல்லனா நானும் உள்ள போய் உட்கார்ந்து கத்துக்கிறேன். அது எப்படி? இவனை எப்படி உள்ள விட முடியும்? அவன் சொல்றது சரிதானே. ஒண்ணு எல்லா பசங்களும் வெளியே வந்து படிக்கட்டும், இல்ல இவனும் உள்ள போய் படிக்கட்டும். ம். நீங்க என்ன சொல்றீங்க? எழுந்திரு பீம். இன்னையில இருந்து நீயும் எல்லார் கூடயும் உள்ள உட்கார்ந்து படி. ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், இன்னொரு முறை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, சரியா? சரிங்க ஐயா. போங்க பசங்களா, எல்லாரும் அவங்கவங்க வகுப்புக்கு போங்க, போங்க. வா பீம், உன் தந்திரம் பழிச்சிருச்சு. நீ ஜெயிச்சிட்ட. இனி நம்ம வகுப்பு உள்ள இருந்தே படிக்கலாம். ரொம்ப நன்றி ஐயா. போப்பா, உள்ள போய் உட்கார்ந்து படி. வானே. என்ன வேலை பார்ப்பீங்க? நான் எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துப்பேங்க. வரவு செலவு மொத்த கணக்கையும் நான் பார்த்துக்குவேன். பொறுப்பு அதிகமா இல்லையா? எல்லா வேலையும் உங்களால பார்க்க முடியுமா? ஐயா, கண்டிப்பா என்னால பண்ண முடியும். ஃபோர்ஜில் சுபேதார் ரேங்க்ல நான் வேலை பார்த்துருக்கேன். அந்த வேலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது உண்மையிலேயே எளிமையான வேலை தான். என்னால முடியும் ஐயா. உங்களை மாதிரி ஆளைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நாளையிலிருந்து வேலைக்கு வந்துருங்க. ரொம்ப நன்றி ஐயா. சரி, உங்க பேர் என்ன? ராம்ஜி, நான் சொல்ற இடம் இருக்கே, அது இங்கிருந்து ரொம்ப தூரம். அங்க யாருக்கும் ஒன்று அடையாளம் தெரியாது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா ஏதாவது பொய்யான பேரை சொல்லு. அப்பதான் உன் ஜாதி என்னன்னு யாருக்கும் தெரியாது. நீ நிம்மதியா அங்க வேலை பார்க்க முடியும். என் ஜாதியை மறைக்க வேண்டிய எந்த தேவையும் இது வரைக்கும் ஏற்பட்டதே இல்லை. ஆனா இப்ப தேவைப்படுது. யாரும் மனுஷனை பார்க்கறதே இல்லை, ஜாதியை தான் கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. என்ன பண்றது? நான் பீமுக்கு சொன்னதே தான் அம்பாவடேக்கர், அதை சேர்த்து சொல்ல வேண்டியதுதான். ஆனா ஒருவேளை ஃபோர்ஜோட வேலை சான்றிதழ் ஏதாவது கேட்டாங்கன்னா பொய் பேரை சொன்னா மாட்டிக்குவனே. ஐயா, மேல் ஜாதி பசங்களோட இவங்களும் படிப்பாங்களா? இவங்கள பார்த்தாலே எல்லா பசங்களும் கோவப்படுறாங்க. ஒன்னா எப்படி? ஒன்னா வேணாம், இவங்களை தனியா உட்கார வைங்க. போங்க. என்ன நடக்குது? என்ன நடந்துட்டு இருக்கு? ஐயா, இவன் எங்க கூட ஒன்னா உட்கார முயற்சி பண்றான். இங்க பாரு, நீயும் படிக்கணும் இவங்களும் படிக்கணும்னு நினைச்சேன்னா அந்த மூலையில போய் உட்காரு. போ. வாங்க, இப்படி வாங்க.
உலகம் புரியல, அதனால தான் கொழுப்பு அதிகமாக இருக்கு. கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட எல்லா கொழுப்பும் குறைஞ்சிடும். அப்புறம் நீ யாருன்னு உனக்கே புரியும். ஒன்று எல்லா பசங்களும் என் கூடயே வெளியில நின்று கற்றுக்கட்டும், இல்லைனா நானும் உள்ள போய் உட்காந்து கற்றுக்கிறேன். இன்னிலிருந்து நீயும் எல்லார் கூடயும் உள்ள உட்காந்து படிக்கலாம்.